அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இந்தியன் அமெரிக்கன் சிங்கர் ஒன் த கிராமி அவார்ட் ஃபார் ஹர் ஆல்பம் ட்ரிவேணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிவேணி அப்படிங்கிற ஆல்பம்காக ஒருத்தவங்க இந்தியன் அமெரிக்கன் வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா சந்திரிகா டாண்டன், அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் தட் பேங்க்ஸ் கேன் சார்ஜ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் per transaction after ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஆர் ஓவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாதத்துக்கு 3 தடவை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை இருக்கு இல்லையா? அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பேங்க் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்னா 22 ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? 22 ரூபா. அடுத்தது, ஹூ வன் த கிராமி அவார்ட் 2025 இன் ரெக்கார்ட் ஆஃப் த இயர் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற கேட்டகரியில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா கென்ட்ரிக் லமார் அப்படிங்கிற இந்த பாடகர் நாட் லைக் அஸ் அப்படிங்கிற இந்த பாடலுக்காக. சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் கியான் பாரதம் மிஷன் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கியான் பாரதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியாவுடைய இந்த மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜை கன்சர்வ் பண்ணுறதுக்காக, டு கன்சர்வ் இந்தியாஸ் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கடைசியா, ஏக்வரின் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.